ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கும் போக போகிறோம். அதுவும் எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்டிஎஸ், பறக்கும் ரயில் இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிட்டு பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே மெட்ரோ ஏறி அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த எம்ஆர்டிஎஸில் வந்து பிடிச்சி நம்ம வந்து போகிறோம். ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா வந்து கபாலீஸ்வரர் கோயில் இல்லை அங்கே சரௌண்டிங் மயிலாப்பூர் பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வேளச்சேரிக்கு வந்து இந்த இதை விட்டுருக்கிறதுனால அது வழியாக போய் நம்ம திருமயிலையில் போய் இறங்கினோன்னா, திருமயிலையிலேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு நம்ம கபாலீஸ்வரர் கோயில் வந்துடும். அங்கேருந்து 200 மீட்டர்ஸ் நடந்தாலே வெள்ளீஸ்வரர் கோயிலும் வந்துடும். டிக்கெட் காஸ்ட் வெறும் 10 ருபீஸ் தான். இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா இருக்கிற ஆதம்பாக்கத்தில் மட்டும் நிற்கலை, மற்ற எல்லா ஸ்டாப்லேயும் நின்றுச்சு. புழுதிவாக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நின்று கடைசியாக வந்துட்டு மந்தவெளிக்கு அப்புறமா வந்து திருமயிலை வரும். அங்கே இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட அதை விட கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் நடந்து போயிட்டீங்கனாலே உங்களுக்கு கோயில் வந்துடும். போயிருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் வேளச்சேரி ஸ்டாப்பிங்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து இப்போது பங்குனி உத்திரம் நடந்துட்டுருக்கு. ஸோ 63 தேர்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து தேர் இழுப்பாங்க. அந்த 63 தேரை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. இதே வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, நான் வந்து அந்த பிரசாதத்தை வேற சாப்பிட்டுட்டேன். பிரசாதம்ன்றதுனால நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நானே வந்து என்னையே வந்து மனசு தேத்திக்கிட்டேன். பட் நம்ம சாப்பிடக்கூடாது தான், சுகர் சாப்பிடக்கூடாது தான். பட் இட்ஸ் ஓகே, ஒரு நாளுன்ற மாதிரி நான் நிறைய இட்ஸ் ஓகே ரொம்ப வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் கபாலீஸ்வரர் கோயிலோட தெப்பக்குளம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய வாத்துங்களாக இருந்தது. அது நான் வந்து ஜூம் பண்ணி பார்த்தது பாருங்க, நிறைய வாத்துங்களாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அங்கே உள்ள வந்து வீடியோஸ் எடுக்கலாமா, கோபுரத்தெல்லாம் எடுக்கலாமான்றது எனக்கு தெரியல. அங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்றதுனால தான் நானே வந்து எடுத்தேன். பட் வெள்ளீஸ்வரர் கோயிலில் நான் அதையும் எடுத்துருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா யாருமே அங்கே வந்து எடுக்கவே இல்லை அந்த கோபுரத்தை கூட. இது வந்து அங்கே கோழி பார்த்தேன். இந்த கோழி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து அங்கே கொடுத்த பிரசாதம் அன்னைக்கு. இதுதான் அந்த 63 தேர். குட்டி குட்டியாக 63 தேர் இருக்கும். அதில் வந்து சாமி வச்சுட்டு போவாங்க. நாங்கள் வந்து பார்த்தப்போ வந்து சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்து அங்கேருந்து வந்து சும்மா ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கனாலே வெள்ளீஸ்வரர் கோயில் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அபிராமி அந்தாதி, அதுக்கப்புறமா வந்து கந்தசஷ்டி கவசம் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக எழுதி வச்சு அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து சுக்கராச்சாரியாருக்கு வந்துட்டு பார்வை கிடைத்த இடம்னு சொல்லிட்டு, அங்கே கண் பார்வை நம்மளுக்கு வந்து சரியாகணும் இல்லை கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து அந்த ஸ்லோகம் இருக்கும், அதை வந்து படிங்கன்னு சொல்லி தான் எழுதியிருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தது. தெப்பக்குளம் நைட்டில் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எனக்கு வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறது, நான் நிறைய வந்து வீடியோஸில் பார்த்து நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் வந்து டெஃபினெட்லி இந்த மாதிரி நீங்கள் இப்போது எம்ஆர்டிஎஸ் அண்ட் இந்த பறக்கும் ரயில்லாம் விட்டுருக்காங்கன்றதுனால நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிக்கெட் வெறும் 10 ரூபா தான் இருந்துச்சு. அண்ட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லை. மேபி நாங்கள் போன அன்றைக்கி அப்படி க்ரௌடடாக இல்லையோ என்னமோ எனக்கு தெரியல. பட் நார்மலாகவே அங்கே வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உட்காந்துக்கிறியா? இல்லை
இனிமேல் நான் டெய்லி வந்து இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நாளைக்கே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து என் கூட வந்து டெஃபினட்டாக இருங்க. உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.